ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். இந்தியன் ஆர்மி ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 64th ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக் மென்னு April 2025 ஸோ கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் 35th ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்கு விமனுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அதே April 2025 ஸ்டார்ட் ஆகும். இதில் விடோஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல், ஸோ டிஃபென்ஸில் ஆல்ரெடி இறந்து போன பர்சன்ஸோட வைஃப்ஸ் அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 381 இருக்குது. சேலரி 56,100 to 2,50,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 14, 2024 ஈவினிங் அந்த 3 o'clock ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு எப்படி ஓப்பன் பண்ணி எங்கே போய் அப்ளை பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டோட்டல் வேகன்சி அதாவது 381 அந்த டோட்டல் வேகன்சியில் மென் அண்ட் விமனுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 379 போஸ்ட் அலோகேட் ஆகிருக்கு. இந்த விடோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 போஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமன் 2 பேருக்கும் பேச்சுலர்ஸ் இன் இன்ஜினியரிங், ஸோ எனி டிகிரி பேச்சுலர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த விடோஸ்க்கு இருக்க அந்த 2 போஸ்டிங்க்கு நான் டெக்குக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டெக்குக்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் எனி இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மியில் ரேங்க் வைஸாக இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் லிஸ்ட் இருக்குது. ஸ்டார்டிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட்னு சொல்லுவாங்க. அதோட சேலரி 56,100 to 1,77,500. அப்படியே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2,50,000 வரைக்கும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமனுக்கு மினிமம் 20 years இருக்கணும், மேக்ஸிமம் 27 years. இது ஜென்ரலுக்கு. விடோஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். உங்கள் அப்ளிகேஷன் செக் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டீட்டெயில்டான பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்தியன் ஆர்மி வெப்சைட்லேருந்தே ஓப்பன் ஆகிற பிடிஎஃப் இது. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி இந்த ஏஜ் லிமிட்லாம் நம்ம ஆல்ரெடி பேஜிலே பார்த்துருவோம். அதே போல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் நம்ம செக் பண்ணிட்டோம். ஃபைனல் இன்ஜினியரிங் படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் 1st April 2025 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களோட நீங்கள் பாஸ் பண்ணி டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஓகேனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 3 வந்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டெக்கு 64 மென் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்கலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கோர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு டோட்டல் 75 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த சிவிலோடு சேர்த்து என்னெல்லாம் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் எடுத்திருக்க கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிக்கலான்ற அந்த லிஸ்ட்டு இங்கே இருக்குது. சிவில் மெயின், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், பில்டிங் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் அண்ட் ரூரல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஏஐசிடி அப்ரூவ். ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸில் இருக்க கேண்டிடேட்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 60 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னெல்லாம் அதர் டிசிப்ளின்ஸ் இருக்குன்ற லிஸ்ட் இந்த சென்டரில் இருக்க இந்த காலமில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், அதில் 33 வேகன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா 64 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 101 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் மிஸ்சலேனியஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் அதில் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ரிமோட் சென்சிங், பேலிஸ்டிக்ஸ் இதில் மட்டும் 17 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 17 வேகன்சிஸில் நான் ஏபிசி இந்த 3 மட்டும் சொல்லியிருக்கேன். கீழே வந்தீங்கன்னா அடுத்த பேஜில் அப் டு இந்த டெக்ஸ்டைல் வரைக்கும் இருக்குது. டோட்டலாக மென்னுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 350 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து விமன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்க்கு விமனுக்கு மட்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்ற லிஸ்ட் அடுத்த டேபிளில் இருக்குது. பேஜ் நம்பர் 7 இருக்குது. சிவிலுக்கு 7 வேகன்சிஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் 4 வேகன்சிஸ். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கலில் ஒரு 3 வேகன்சிஸ். எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 6 வேகன்சிஸ். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வேகன்சிஸ். ஸோ டோட்டலாக விமனுக்கு மட்டும் 29 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் விடோ கேண்டிடேட்ஸ்க்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. டெக்கில் ஒரு வேகன்சி, நான் டெக்கில் ஒரு வேகன்சி. ஸோ இது எல்லாமே சேர்த்து டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 381 இருக்குது. பேஜ் நம்பர் 12 வந்தீங்கன்னா டைப் ஆஃப் கமிஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. கிராண்ட் ஆஃப் கமிஷன், செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கிராண்டட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ப்ரொபேஷன் இன் த ரேங்க் ஆஃப் லெஃப்டினன்ட். ஸோ இனிஷியல் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரொபேஷன் பீரியடில் உங்களோட ரேங்க் லெஃப்டினண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ப்ரீ கமிஷனிங் ட்ரைனிங் அகாடமி PCTA, ஸோ அங்கே அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிச்சோடனே ஸோ இந்த பி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆன் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் அட் PCTA அங்கே முடிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸர் வில் பி கன்ஃபார்ம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் ரேங்க் அதே லெஃப்டினன்ட் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனாக வந்துடும். 1 yearக்கு அப்புறம் அது சீனியாரிட்டி பற்றி உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆவீங்க. ஸோ 1 year முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆஃப் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்போயும் உங்களோட ரேங்க் பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் தான்.
ஸோ விடோஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதே லெஃப்டினன்ட்ன்ற கேட்டகரி தான் இனிஷியலாக இருக்கும், ரேங்க் தான் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து எந்த சீனியாரிட்டும் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 5 வந்து ட்ரைனிங். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி டீடைல் ஃபார் ட்ரைனிங் அட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 49 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஆகும். பேஜ் 13 வந்தீங்கன்னா லயபிலிட்டி ஆஃப் சர்வீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து வெதர் வந்து இந்தியாவாக இருக்கலாம், அப்ராடு, எங்கேனாலும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் எங்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டென்னர் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஸோ டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஷல் பி லைபிள் டு சர்வ் ஃபார் 10 இயர்ஸ். ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்றால இது வந்து 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஃபர்தர் பீரியட். இன்னொரு 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த என்டையர் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் அட் PCTA அது வந்து கவர்மெண்ட்டோட எக்ஸ்பென்ஸ் தான், உங்கள்கிட்ட வந்து எந்த அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க. ஸோ இதோட காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 16,260 per week. அதனால் இந்த ட்ரைனிங்லேருந்து பர்சனல் ரீசன்னால் எந்த கேண்டிடேட்ஸ் அது ரிலீஸ் ஆனாங்கன்னா ட்ரைனிங்கோட காஸ்ட்டை வந்து அவங்க வந்து பே பண்ணிட்டு தான் ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த காஸ்ட்டை வந்து முன்னாடியே அங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ரொமோஷன் க்ரைட்டீரியா இருக்குது. நம்ம பேஜில் ஆல்ரெடி சொன்னது போல் ரேங்க் இருக்கும். ஒவ்வொரு ரேங்க் வைஸ் வந்து ப்ரொமோஷன் இருக்கும். இனிஷியலாக வந்து எல்லாருக்குமே வந்து லெஃப்டினன்ட்ன்ற இந்த ரேங்க் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பல உங்களுக்கு ரேங்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட் கேப்டன், அப்புறம் மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல், இந்த மாதிரி ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த COAS இதான் வந்து லாஸ்ட்டு. ஸோ இந்த டைமில் உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இனிஷியல் சேலரி வந்து லெவல் 10 இருக்கும், லாஸ்ட்டில் வந்து லெவல் 18 இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2,50,000 அதான் வந்து ஃபிக்ஸடான சேலரி. இதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து MSP மிலிட்ரி சர்வீஸ் பே, அப்புறம் ஃபிக்ஸட் ஸ்டைஃபண்ட் ஃபார் கேடட் ட்ரைனிங். இனிஷியல் ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து 56,100 கிடைக்கும். அதுபோக அதர் அலவன்சஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பேஜ் நம்பர் 14 இருக்குது, இதை செக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 15 வந்தீங்கன்னா அப்புறம் யூனிஃபார்ம் அலவன்ஸ் இருக்குது, ரேஷன் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் அலவன்சஸ் உண்டு. பேஜ் நம்பர் 16 ஹவு டு அப்ளை செக்ஷன் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் வில் பி ஒன்லி அக்செப்டட் ஆன்லைன். ஸோ joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அங்கே போய் ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை லாகின் இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த பேஜில் போய்ட்டு ஃபார்ம் வரும், அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ்லாம் ப்ராப்பராக என்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாதுனால எல்லா கேண்டிடேட்ஸும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். பேஜ் 18 வந்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 10 செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது. ஷார்ட் லிஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ். இனிஷியலாக வந்து அப்ளை பண்ண எல்லா கேண்டிடேட்ஸையோட அப்ளிகேஷன்ஸை ஃபுல்லாக செக் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டெப்பு சென்டர் அலாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இந்த சென்டர் அலாட்மெண்ட் வில் பி இன்டிமேட்டட் டு த கேண்டிடேட். ஸோ உங்களோட இமெயில் வழியாக உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். ஸோ அந்த சென்டருக்கு வந்து நீங்கள் அப்பியர் ஆகி இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அந்த சென்டர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த சீல் இருக்குது. என்னென்னலாம் சென்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அலகாபாத் UP, அப்புறம் போபால் இருக்குது, பெங்களூரு, நெக்ஸ்ட் வந்து ஜலந்தர் பஞ்சாபில். ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட் நம்பர் D வந்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது. தோஸ் ஹூ கிளியர் ஸ்டேஜ் 1 will go to stage 2. Those who fail in stage 1 will be returned to the same day. ஸோ சேம் டேயே வந்துட்டு செலக்ட் ஆகலைன்னா உங்களை அனுப்பிடுவாங்க. செலக்ட் ஆகிட்டீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 days வந்து இந்த இன்டர்வியூ நடக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜாயின் இண்டியன் ஆர்மின்ற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் மெடிக்கலி ஃபிட் எல்லா இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக மெடிக்கலி ஃபிட்டுன்னா ஜாயினிங் லெட்டர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஜாயினிங் லெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்பர் 11 பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸும் இந்த ஜாயின் இண்டியன் ஆர்மி வெப்சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இருக்குது. 16th July 2024 ஈவினிங் 3 o'clock ஸ்டார்ட் ஆகி 14th August 2024 ஈவினிங் 3 o'clock அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜ் வந்தீங்கன்னா வெப்பேஜோட பாட்டமில் அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளை நோ க்ரீன் கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு கேப்சா கேட்குது, joinindianarmy.nic.in. இந்த கேப்சாவை ஃபில் பண்ணுங்கள். கேப்சாவை கரெக்டாக கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ஜாயின் இண்டியன் ஆர்மியோட அஃபிஷியல் பேஜ் இது. இதில் வந்து ஆஃபீஸர் செலெக்ஷன் டாப்பில் ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன், SSB டேட்ஸ், ஆல் என்ட்ரிஸ் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை லாகின் இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது அதில் இருக்க எல்லா PDFஸும் இருக்குது. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் மென், அப்புறம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் விமன். ஸோ அந்த ரெண்டுக்கும் தனித்தனியான PDFs இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த PDF சேம் டீட்டெயில்ஸ் தான். விமனுக்கு செகண்டாக இருக்குது. ஸோ ரெண்டு இருக்கிறதுல ஒரே PDF தான். இது வந்து இந்த மெடிக்கல் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ். ஸோ மெடிக்கல் ப்ரொசீஜரில் வந்து என்னெல்லாம் கவர் ஆகுதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்பியர் ஆகணும், எந்த ஹாஸ்பிட்டல், அதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் டைப் ஆஃப் கமிஷன் டீட்டெயில்ஸ் அதுவும் லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா அதோட டீட்டெயில்ஸ். ஸோ டோட்டலாக வந்து அந்த 14 years அந்த டெனர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ பெர்மனன்ட் கமிஷன்னா நீங்கள் வந்து ஆர்மியில் வந்து உங்கள் 58 years அல்லது 60 years வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்றது 10 + 4 years அதுதான் அதோட மீதி. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த டாப்பில் இருக்க ஆஃபீஸர் செலெக்ஷன் செக்ஷனில் இந்த ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை ஆர் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ரைட் சைடில் ஒரு லாகின் செக்ஷன் வருது. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த கேப்சா ஃபில் பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு பாப்பப்பில் வந்து என்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த லிஸ்ட்டு வருது. ஃபஸ்ட்டு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணி உங்கள் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ கொடுங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் என்ன சைஸ்ன்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களோட சிக்னேச்சர், ஃபோட்டோ, ஆதார், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, மார்க் ஷீட், உங்கள் டிகிரினா டிகிரியோட மார்க் ஷீட்டு, அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்குது. இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஃபைனலாக கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ ஆதார் நம்பரை செலக்ட் பண்ணி ஃபெச் ஃப்ரம் டிஜிலாக்கர். ஸோ டிஜிலாக்கரில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். அக்கௌண்ட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு டிஜிலாக்கரில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்களோட ஆதார் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு உங்களோட ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த கேப்சாவையும் இந்த ஆதாரையும் டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். இந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் கிளியராக ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தா போல் August 14, 2024 ஈவினிங் வந்து 3 o'clock நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.